ஃபுல் டெஸ்ட்டு, அதே போல் தமிழ் 10ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது நேற்றுக்கு எழுதியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அப்படிங்கிறது வந்து என்ன எழுதிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ், ஃபுல் மாத கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எழுதிடுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுதிக்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் 20 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் குயிக் ஃபாலோ பண்ணுங்கம்மா, கொஞ்சம் பேசாதீங்க. ஆகஸ்ட் 20 என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி எதுவும் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 20 அப்படிங்கிறது இன்னும் சரியாக இங்கிட்ட ஒரு 10 நாள், ஸோ அங்கிட்ட ஒரு 13 நாள், 23, 24 நாள் தான் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸுக்கு எழுதக்கூடியவங்களுக்கு இன்னும் 24 நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது. திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள். லாங்குவேஜுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஓவரால் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. சுதந்திர போராட்ட வீரர், நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறவருடைய ஒண்டி வீரன், அவருடைய 253வது நினைவு தினம், 250வது நினைவு தினம் அப்படிங்கிறத போட்டுங்க. ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அவருடைய 253வது அப்படிங்கிறது 253வது நினைவு தினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சீக்கிரம் வந்துருங்க, அப்படியே வந்துருங்க, உள்ள வந்துருங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. நமக்கு வந்து இது 8th யூனிட் அப்படிங்கிறதுலையும் இருக்கும். ஸோ 8th யூனிட் அப்படிங்கிறதுலையும் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க. அம்மா ஆன்லைனில் கிளாஸில் இருக்கீங்களா? ஸோ கிளாஸில் இருக்கீங்க, கொஞ்சம் குயிக்காக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடையில இணைகிறதுனால தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கிளாஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது. கொஞ்சம் பேசாதீங்க. எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த 10th எக்கனாமிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, இந்த 10th அப்படிங்கிறது வந்து ஃபுல் டெஸ்ட்டு மார்க்ஸ் கொடுக்காதவங்க கொடுத்துடணும். ஸோ அதை சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் எழுதிடுங்க, முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. எத்தனையாவது நினைவு தினம் சொல்கிறோம்ப்பா? 253 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 253வது அப்படிங்கிறது. ஸோ இவரை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் நம்முடைய இந்திய தேசியத்தில் விடுதலை போராட்ட வீரரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் இறந்தது வந்து 1771 1771 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஒண்டி வீரன். ஸோ முக்கியமான ஒரு தலைவர் அப்படிங்கிறது. இறப்பு 1771. இவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலி மாவட்டம். ஸோ சங்கரன் கோவில் அப்படிங்கிற தாலுக்கில், திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் அப்படிங்கிற தாலுக்கில் நெற்கட்டான் செவல் அப்படிங்கிறத தலைமையிடமாக கொண்டு பாளையக்காரர்கள் ஆட்சி புரிந்து வருவாங்க. பூலித்தேவன், அந்த பூலித்தேவனுடைய, ஏன்னா இதில் கேட்பாங்க முக்கியமான ஒரு கொஸ்டின், என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பாளையக்காரர் இப்படி கேட்பாங்க. ஹூ அப்போஸ்ட் ஃபர்ஸ்ட். சரியா? பிரிட்டிஷ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்கிறப்போ பாளையக்காரர்கள் முறையில் யார் சார் அப்படின்னு கேட்டால் முக்கியமானவர் பூலித்தேவன். அந்த பூலித்தேவன் படையில் முக்கியமான படை தளபதியாக இருந்தவர் தான் அந்த ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரியா? ஒண்டி வீரன். அவருடைய இறப்பு 1771. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அதுமாக உட்பட்ட நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற தலைமையிடமாக கொண்டு பாளையக்காரர்கள் பூலித்தேவன் படையில் படை வீரராக இருந்தார், படை தளபதியாக இருந்தார். இவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் பிரிவை சார்ந்தவர், SCA. ஸோ ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் அந்த பிரிவை சார்ந்த முதல் விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிற மாதிரி அடையாளம் செய்யப்படுகிறார். ஷெட்யூல் காஸ்டில் அருந்ததியர் பிரிவு சார்ந்ததில் முதல் அப்படிங்கிற மாதிரி வீரர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவருடைய இறப்பு ஆகஸ்ட் 20 1771. ஸோ திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம், சரியா, நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற பகுதியில் அந்த பாளையக்காரர்கள் முறையில் ஸோ முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ ஒண்டி வீரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்டி வீரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவருடைய பிறப்பு இந்த மாதிரி கொஞ்சம் பேசாதீங்க. அப்போ ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்கிறது யாருடைய படைப்பிரிவில் இருந்திருக்கிறார்?
பூலித்தேவருடைய படைப்பிரிவில் இருந்திருக்கிறாரு. ஸோ இவரும் முக்கியமானவர். பூலித்தேவனுடைய படைப்பில் இருந்தவர் தான் ஒண்டி வீரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாளையக்காரர்கள் முறையை முதல்ல கொண்டு வந்தது யாரு? காகத்தியர்கள். யாருங்க? காகத்தியர்கள் அப்படின்றவங்க பாளையக்காரர்கள் முறையை முதல்ல கொண்டு வந்தவங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாளையக்காரர்களில் முதல்ல ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூலித்தேவன் அப்படிங்கிறவர் தான். பூலித்தேவனுடைய இறப்பு குறித்து நமக்கு எந்த தகவலும் கிடையாது. அப்போ நெற்கட்டான் செவல் அப்படிங்கிறது யாரோடது? பூலித்தேவனுடையது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் வருவாங்க. வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள். இவர் வந்து மேற்கு கூட்டணியை உருவாக்குனவரா தெற்கு கூட்டணியை உருவாக்குனவரா? மேற்கு கூட்டணிங்க. யாரு? பூலித்தேவன். கிழக்கு கூட்டணி இல்லைப்பா, மேற்கு கூட்டணி. எப்படி கிழக்கு கூட்டணி வரும்? மேற்கு கூட்டணி தெற்கு கூட்டணி தான் இருக்குது. கிழக்கு கூட்டணி வடக்கு கூட்டணிலாம் கிடையாது. வரலாறுகளில் இந்திய அரசியலமைப்பு இந்திய தேசிய இயக்கத்தில் கிழக்கு கூட்டணி கிடையாது, மேற்கு கூட்டணி. ஏன்னா இவருக்கு வந்து என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க மறவர் இனத்தை சார்ந்தவங்க. பூலித்தேவன் அப்படிங்கிறவர் எந்த இனத்தை சார்ந்தவர்? மறவர் இனத்தை சார்ந்தவர். அந்த மறவர் இனத்தில் அருந்ததி இனத்தை சார்ந்தவர் தான் யாரு? ஒண்டி வீரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தெற்கு கூட்டணி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். யாரு? இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் வந்து முக்கியமாக இதில் தான் மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் வராங்க. மருது சகோதரர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு கூட்டணி அப்படின்னு சொன்னாவே நமக்கு மேற்கு கூட்டணினாலும் அந்த பக்கம் போயிடணும். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களுடைய சைடு. பாளையக்காரர்கள் அப்படிங்கிற முறை வந்துருப்பா. பாளையக்காரர்கள் முறை அப்போ கொண்டு வந்து யாரு? காகத்தியர்கள். நல்லா பேசுங்க. காகத்தியர்கள். இப்போ ஆங்கிலேய எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாரு? பூலித்தேவன். அந்த பூலித்தேவன் படையில இருந்தவர் தான் யாரு? ஒண்டி வீரன். அந்த ஒண்டி வீரன் இறந்த வருஷம் தான் இது 1771 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த டேட்ல இருந்திருக்காரு? ஆகஸ்ட் 20 இறந்திருக்காரு. ஆகஸ்ட் 20 அப்படிங்கறதுல இறந்திருக்கிறாரு. ஸோ இது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்தடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வேகமா எழுதிட்டு வாங்க. ஆகஸ்ட் 20 அப்படிங்கிறதுல அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடுவோம். ஸோ என்னென்ன சார் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு எழுதி வச்சுங்க. பாஜகவுடன் ரகசிய உறவு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர். ஏன்னா வந்து யார் வந்து 100 ரூபாய் காயினை வந்து வெளியிட்டா? ராஜ்நாத் சிங். நல்லா பேசுங்க. ராஜ்நாத் சிங் எந்த துறைக்கான அமைச்சராக இருக்காரு? டிஃபென்ஸ் மினிஸ்டருக்காக இருக்காரு. அந்த 100 ரூபாய் காயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முதல் பக்கம் 2ஆம் பக்கத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதோட எடை எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம். அதோட வடிவம் என்னன்னு சொல்லியிருந்தோம். அதில் என்ன வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம். அவருடைய கையெழுத்துல என்ன எழுதியிருந்தாரு? தமிழ் வெல்லும். யாருடைய கையெழுத்து? டாக்டர் கலைஞர் கருணாநிதி. எத்தனையாவது ஆண்டு விழா? 100 ஆண்டு விழா. எப்போ பிறந்தாரு? 1923. 1923 ஜூன் 3. 1924 ஜூன் 3. 1924 ஜூன் 3. ஸோ அம்பேத்கர் என்ன 1924 என்ன முக்கியமான நிகழ்வு? சாதியிலிருந்து விளக்கப்பட்டவர் சங்கம். பெரியார் 1924 என்னது? வைக்கம் போராட்டம். காந்தி 1924 என்னது? சரியா? ஸோ காந்தி அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெலகாம் அப்படிங்கிற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்குறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன சார் இன்னைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் மிக முக்கியமானது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில். கங்கை கொண்ட சோழபுரம் முக்கியமானது. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரை நிர்மாணித்தவர் யார்? ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னுடைய தலைநகர் தான் அது கங்கை கொண்ட சோழபுரம். இப்போ ராஜராஜன் அப்படிங்கிறடைய பையன் தான் யாரு? ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அந்த மாதிரி மியூசியம் அமைக்கிறாங்க. ஒரு புதிய அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு புதிய அருங்காட்சியகம் அமையவிருக்கிறது. அது எவ்வளோ கோடியில் அமைக்கிறாங்கன்னா 22 கோடியில். 22 கோடி அப்படிங்கிறதுல கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அருங்காட்சியகம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் 22 கோடியில் புதிய அருங்காட்சியகம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு நம்முடைய ஃபினான்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர், தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு. அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறாரு, தொல்லியல் துறை அப்படிங்கிற மினிஸ்டராகவும் இருக்கிறார். அப்போ தொல்லியல் துறை அப்படின்னு சொன்னாவே எந்த வருஷம் அதோட சர்வே ஏஎஸ்சி எப்போ உருவாக்கப்பட்டது? 1861. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம் உருவாக்குனாங்க? 1861. ஏஎஸ்சி எக்ஸ்பென்ஷன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா when it was started 1861. 1861 யார் முதல் டைரக்டர் ஜெனரல்? அலெக்சாண்டர் கன்னிங்காம். அப்போ ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜினாவே யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லப்படுது சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை ஊர்ல போகுது? 4 ஊர்ல போகுது. கீழடி, அகரம், தொந்தகை, மணலூர். கீழடி, அகரம், தொந்தகை, மணலூர். நேற்றுக்கு பார்த்த வெம்பக்கோட்டை, விருதுநகர் அப்படிங்கிறது, பொற்பனை கோட்டை, புதுக்கோட்டை, கொடுமணல், ஈரோடு அப்படிங்கிறது, ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி திருநெல்வேலியில இருந்துச்சு, தூத்துக்குடிக்கு வந்திருக்கு. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அரிக்கமேடு புதுச்சேரி. அப்ப எவ்வளவு கோடி ரூபாயில?
22 கோடி ரூபாயில். எந்த ஊர்ல? கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கின மன்னன் யாரு? முதலாம் ராஜேந்திரன். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான். கடாரம்னா மலேசியா வென்றனால, மலேசியா வென்றனால அவருக்கு என்ன பேரு? கடாரம் கொன்றான். கங்கையில் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமானது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்தலத்தில் பரிமிட்டுக்கார் பழந்தமிழர் பெருமைக்கு சான்றான கீழடி பொருணை வீட்டிற்கு இணையாக கங்கையும் கடாரமும் கொண்ட ராஜேந்திர சோழனின் தலைநகரமாம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புகளை பறைசாற்றும் விதமாக 22 கோடியில் ஒரு மியூசியம் அமைய இருக்கிறது. ஸோ ஒரு மியூசியம் அமைய இருக்கிறது. இது முக்கியமானது. அடுத்த நியூ கரண்ட் அஃபேர்ஸ் இன் திஸ் ஈவெண்ட். புதிய தலைமைச் செயலாளர், த நியூ செக்ரட்டரி நேத்தியே பார்த்துட்டோம். நா. முருகானந்தம் IAS. தமிழக அரசனுடைய 50வது தலைமைச் செயலாளர் யார்? தமிழகத்தினுடைய 50வது நியூ செக்ரட்டரி, 15th செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முருகானந்தம் அப்படின்றது. ஜூன் மாசத்துல தான் சிவதாஸ் மீனா அப்படிங்கிறவர் தலைமைச் செயலர் ஆனார். வித்தின் 3 monthsல அவரை பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. முக்கிய பொறுப்புகள் வைத்தவர் சென்னையை சேர்ந்த முருகானந்தம். 1991ஆம் ஆண்டு தமிழக பிரிவு IAS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். எழுதி வச்சுங்க. 1991 தான் IAS ஆயிருக்காரு. 1991 இவர் IAS ஆயிருக்கிறாரு. இவருடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கணினி அறிவியல் துறையில் தான் இளநிலை பட்டமடிப்பு, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் MBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு MBA படிச்சுட்டு IAS தேர்ச்சி பெற்றதும் திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டர். திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டராக இருக்கிறாரு. ஸோ திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கரூர், கோவை அப்படிங்கிறதுல கலெக்டராக இருந்திருக்காரு. கரூர்லேயும் இருந்திருக்காரு, கோவையிலேயும் இருந்திருக்கிறார். கோயம்புத்தூர்லேயும் இவர் கலெக்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ 50வது தலைமைச் செயலராக இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. மே மாதம் நிதித்துறையிலிருந்து மாற்றப்பட்ட முதல்வரின் செயல்நிலையாக அமைக்கப்பட்டார். ஸோ ரொம்ப முக்கியமானவர் நா. முருகானந்தம். நா. முருகானந்தம் தமிழகத்தினுடைய 50வது சீஃப் செக்ரட்டரி. 50வது சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது தமிழக ரயில் திட்டங்களுக்கு, தமிழ்நாடு ரயில்வே அப்படிங்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு, தமிழக ரயில் திட்டங்களுக்கு அப்படிங்கிறது போதிய நிதி ஒதுக்க வேண்டும். சரியா? ஸோ இந்த ஃபினான்ஸ் ஷுட் பி அலோகேட்டட் டு தமிழ்நாடு ரயில்வே. யார் சார் அப்படின்னு சொன்னால் இது ஆப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ரயில்வே அமைச்சருக்கு. முதல்வர் கடிதம். ரயில்வே அமைச்சர் யாருங்க? ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். பேசுங்க. அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அஸ்வினி வைஷ்ணவ்ங்கிறது மேலா ஃபீமேலா? மேலுங்க. இவங்க அஸ்வினின்னு வந்த உடனே ஏதோ ஃபீமேல் நினச்சிடாதீங்க. அஸ்வினி வைஷ்ணவ் யாரு? மேல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. ஸோ தமிழகத்துக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ரயில் இருப்பு பாதையை அமைச்சு கொடுத்தவர் யாரு? டல்ஹௌசி. யாருங்க? டல்ஹௌசி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த காலகட்டத்தில் அமைச்சு கொடுத்தாரு? 1853. இந்த 1853 அப்படிங்கிறதுல தான் முத தபால் தந்தி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. தந்தி அப்படிங்கிறது 1853 தான். அது 2013 கேன்சல். சரியா 150 வருஷம் அதோட முடிஞ்சு. 2013 தந்தி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவரே மோர்ஸ் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருங்க? மோர்ஸ். இங்கிலாந்துக்காரு மோர்ஸ். ஸ்ட்ராட்டஜிக்கையில கேட்பாங்க. ஸோ தபால் தந்தி முறை, இந்த டெலகிராம் அப்படிங்கிறது இப்போ வந்துருக்கு இல்லையா, அது மாதிரி அப்பெல்லாம் இப்போ டெலகிராம்ன்றது இருக்குது. அப்போ உள்ள டெலகிராம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னால் தந்தி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி மோர்ஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆனால் டல்ஹௌசி தான் இதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். அது 1853 காலகட்டம் தான். 1853 மும்பை டு தானே அப்படிங்கிறது முதல் ரயில் இருப்பு பாதை அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் 1854 ஹவுரா டு ராணிகஞ்ச். மேம் நோட் பண்ணிக்கோங்க மேம். 1853 1854 இதெல்லாம் எழுதிடணும். முக்கியமானது மோர்ஸ் எழுதிடணும். மோர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா ரொம்ப நல்லது. ஏன்னா கூடுதல் விஷயம் பேசுகிறது தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லேயே கொஞ்சம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ 1853 டல்ஹௌசி நோட் பண்ணிக்கலான்னு பார்த்துங்க. 1853 மும்பை டு தானே நோட் பண்ணிக்கலான்னு பார்த்துங்க. 1854 ஹவுரா டு ராணிகஞ்ச் எழுதிக்கலான்னு பார்த்துங்க. 1856 சென்னை டு அரக்கோணம் பார்த்துங்க. முக்கியமானது முதல் ரயில்வே இருப்பு பாதை திட்டங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இந்த 3: 1853, 1854, 1856. 1856 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1856 யாருப்பா இருந்தா? கானிங். யார் இருந்தா? கானிங். இந்த கானிங் கடைசி கவர்னர் யாருதா? கானிங் பிரபுதா. அது முதல் வைஸ்ராய் யாரு? கானிங் பிரபுதா. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது முடிவுக்கு வைஸ்ராய்ங்கிற போஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ விளைவு என்ன சார் அப்படின்னா 1857 அப்படிங்கிறது அந்த வார்.
இந்த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வார் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாருல விடி சவார்கர், சிப்பாய் கழகம்னு சொல்கிறாங்கல்ல வல்லீசன், பெருங்கழகம்னு சொல்கிறாங்கல்ல மஜும்தார். 3 பேர் 3 விதமாக சொல்லியிருக்காங்க. 3 பேர் 3 விதமாக சொல்லியிருக்கிறாங்க 1857. அந்த 1857 முத பெருங்கழகம் சொன்னது யாரு? மஜும்தார். பெருங்கழகம் ஏகே மாத்தூர், சாரி மஜும்தார். யாருங்க? மஜும்தார் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th பே கமிஷனுடைய தலைவர் தான் யாரு? ஏகே மாத்தூர். ஏகே மாத்தூர் அப்படிங்கிறது. இப்போ மஜும்தார் என்ன சொல்லியிருக்காரு? பெருங்கழகம் சொல்லியிருக்காரு. இப்போ சிப்பாய் கழகம் சொன்னது யாரு? மல்லீசன். பேசுங்க. மல்லீசன் அப்படிங்கிறவர் தான் சிப்பாய் கழகம்னு சொல்லியிருக்காரு. அப்போ யார் அதை வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வார் ஆஃப் இந்தியான்னு சொன்னது? ஸோ முக்கியமானவர் விடி சவார்கர் அப்படிங்கிறது, கேழ்வாக்கர் அப்படிலாம் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க, ஆர்எஸ்எஸோட முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்து வச்சுங்க ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியல். ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டினுடைய விஐடி பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டினுடைய விஐடி பல்கலைக்கழகம் இந்திய அளவில் 2வது இடம். ஷாங்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது உலக அளவில் ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியலில் விஐடி பல்கலைக்கழகம் இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. விஐடி யூனிவர்சிட்டி, அது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் சயின்ஸ் ஆர்கனைசேஷன், இந்திய அறிவியல் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து 401 முதல் 500 இடங்களுக்கு பிடித்துள்ளது. இதே நிறுவனம் இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளதாக விஐடி நிலையில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது பிடிச்சிருக்குது முதலிடத்தை. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தமிழகத்தினுடைய விஐடி அப்படிங்கிற டீம்டு யூனிவர்சிட்டி, நிகர்நிலை பல்கலைக்கழகம். அதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சென்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல நேரடி பணி நியமனங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நேரடி பணி நியமனங்கள். காங்கிரஸ் தவறான பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து அது தவறா வந்து ப்ரொபகேண்டா பண்ணுது. யாரு சார் சொல்லியிருக்கா? அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்கிறாரு. அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவர் யாருன்னு சொன்னோம்? ரயில்வே மினிஸ்டர் மாத்திரம் இல்லை, அவர் ரொம்ப முக்கியமானவர். மத்திய செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர், சென்ட்ரல் நியூஸ் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர், சென்ட்ரலோட நியூஸ் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டராகவும் இருக்கிறாரு. யாரு சார்? அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் இணைச்செயலர், முதன்மை துணைச் செயலர்கள் வரையிலான 45 பணியிடங்களுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியோட எக்ஸ்பான்ஷன் என்ன? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பேசுங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யாருங்க இப்ப யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவர்? பிரீத்தி சுதன். அம்மா கேட்கலப்பா. பிரீத்தி சுதன். என்னது? கையல்வெளி பிரீத்தி சுதன். பிரீத்தி சுதன். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? இட் இஸ் பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகிள் 315231323 315 323 315 323 308 இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆல் இண்டியா பப்ளிக் சர்வீஸ். 308 இருந்து எடுத்தா ஆல் இண்டியா பப்ளிக் சர்வீஸ். 315 இருந்து 323 வரைக்கும் எடுத்தா நல்லா பேசுங்க. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சில பதவிகளுக்கு மட்டுமே நேரடி நியமனம். மல்லிகா அர்ஜுனா கார்கே அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாக பேசியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே போட்டித் தேர்வு முறை தொடங்கப்பட்டது. 1980களில் தொழில்நுட்ப வல்லுநராகவும் தொழில் முனைவராகவும் இருந்த பிட்ரோடா, எழுதி வச்சுங்க, பிட்ரோடா, சாம் பிட்ரோடா. சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர் தான் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு கொடுத்தவர். சாம் பிட்ரோடா இந்திய அரசு பணிக்கு கொண்டு வரப்பட்டு தொலைத்தொடர்பு புரட்சிக்கும் தேசிய அறிவுசார் ஆணையத்திலும் முக்கிய பங்கை செலுத்தினார். முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் முன்பு இதே போன்று 1971 வெளியுறவுத்துறை வர்த்தகத்தின் பொருளாதார ஆலோசகராக ஆலோசகராகவும் பின்னர் 1990 நிதித்துறை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். சர்வதேச பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த மாண்டேக் சிங் அலுவாலியா மத்திய நிதித்துறை செயலர் மற்றும் திட்ட கமிஷன் துணைத் தலைவர் பதவியிலிருந்து நியமனம் செய்யப்பட்டார். யார் யாரெல்லாம் மிகப்பெரிய வல்லுநர்களாக இருந்திருக்காங்க பாருங்க. சாம் பிட்ரோடா, டாக்டர் மன்மோகன் சிங், அதுக்கப்புறம் மாண்டேக் சிங் அலுவாலியா, அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த ரகுராம் ராஜன், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் யூஐடியோட தலைவராக இருந்த நந்தன் நீல்கேனிங்கிற முக்கியமானவர். இவர் தான் ஆதார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினவர். நந்தன் நீல்கேனி இன்ஃபோசிஸோட முன்னாள் அந்தமாக இருக்கக்கூடிய தலைவராகவும் இருந்தார்.
இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவராகவும் இருந்தவர் தான் இந்த நந்தன் நீல்கேனி. இவங்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நந்தன் நீல்கேனி அப்படிங்கிறது யார்? டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறது யார்? மாண்டேக் சிங் அலுவாலியாங்கிறது யார்? முன்னாள் ஆர்பிஐனுடைய கவர்னர் ரகுராம் ராஜன். ஸோ இவங்க எல்லாமே முக்கிய துறைகளில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட துறைகளுக்கு இப்போது யார் மாதிரியான நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை காங்கிரஸ் எழுப்பியிருக்கு. உள்ளிட்ட 9 பேர் காங்கிரஸ் ஆட்சியில் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டனர். இதே போன்று முந்தைய பாஜக தலைமையிலான மத்திய அரசிலும் 18 நியமனங்கள் இணைச்செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு நேரடி வகையில் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் 9 பேர் தனியார் நிறுவனங்களிலிருந்தும் 9 பேர் பொது நிறுவனங்களிலிருந்தும் வந்தவர்கள். பின்னர் தங்கள் ஏற்கனவே பணியாற்றிய துறைக்கே திரும்பி சென்றனர். ஆனால் தற்போது 45 நியமனங்கள் வெளிப்படைத்தன்மையுடன், அதுவும் UPSC மூலம் தேர்வு செய்யப்படுகிறது. இவர்கள் ரோஸ்டர் சர்வீசஸ் முறையில் 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்கள். மேலும் தேவைப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு மட்டும் பணி நீட்டிப்பு வழங்கப்படும். இந்த நேரடி பணி நியமனங்கள் மூலம் இடஒதுக்கீட்டு முறைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த நியமனங்களை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவலை வெளியிட்டு திசை திருப்புகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரடி நியமனங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருடைய நினைவு நாளுங்க? ஒண்டி வீரன். எத்தனையாவது நினைவு நாள்? 253வது நினைவு நாள். நல்லா பேசுங்க. 253வது நினைவு நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்டி வீரன் யாருடைய படைத்தளபதியாக இருந்திருக்காரு? பூலித்தேவன் அப்படிங்கிறது. அப்போ பாளையக்காரர்கள் அப்படிங்கிறதுல முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யாரு? பூலித்தேவன். நல்லா பேசுங்க. பூலித்தேவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வச்சுங்க, திண்டுக்கல்ல மெகாலித்திக் ஏஜ் அதனுடைய நினைவு சின்னம் அப்படிங்கிறது. ஸோ நினைவு சின்னம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு திண்டுக்கல்ல. 4000 ஆண்டுகள் பழமையானதா. அது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெகாலித்திக் அப்படிங்கிற காலகட்டத்தை சார்ந்ததான். திண்டுக்கல் மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தென்பகுதியில் ஒழுங்கற்ற முறையில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு கல் அமைப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இதுவும் முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க எந்த தேசத்தில் பேசப்படுறாங்க? அமெரிக்க தேசத்தில். என்னவா பேசப்படுறாங்க? அப்கமிங் பிரசிடென்டா. இப்போ என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க? வைஸ் பிரசிடென்ட். எந்த கட்சியில் இருக்கிறாங்க? ஸோ டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற கட்சியில் இருக்கிறாங்க. முக்கியமானது, கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு நீடிக்குது. உங்கள் இந்திய வம்சாவளியை சார்ந்தவருடைய மகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் குண்டுவெடிப்பு எழுதி வச்சுங்க. இஸ்ரேலில் குண்டுவெடிப்பு, பாம் பிளாஸ்ட், 40 பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இப்போ தானே பதிலடி. இப்போ முன்னுக்க வந்து பார்த்தீங்கன்னா காசாவில்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இஸ்ரேலில் அப்படியே திரும்புது. இஸ்ரேலில் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது எந்த நகரில்? டெல் அலீவ் அப்படிங்கிற நகரில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு, பாம் பிளாஸ்ட். இதில் 40 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இஸ்ரேலின் டெல் அலீவ் நகரில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புக்கு பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு எழுதி வச்சுக்க. பாலஸ்தீன் லிபரல் பார்ட்டி பாலஸ்தீன் லிபரல் பார்ட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹமாஸ், இஸ்லாமிய ஜிகாத் பொறுப்பேற்றன. இஸ்லாமிய ஜிகாத் அவங்களும் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹமாஸும் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் லிபரேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓகே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இஸ்ரேலுடைய பிரதமர் யாரு? பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது? 1948 சுதந்திரமாக அறிவிச்சுக்கிட்டாங்க. இஸ்ரேலோட தலைநகர் எது? செருசலேம். என்னங்க? செருசலேம். இஸ்ரேல் அப்படிங்கிறதுனுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அப்ப பாலஸ்தீனுடைய அதிபர் முகமது அப்பாஸ். அப்ப ஹமாஸ்ங்கிறது எந்த ஒரு? பாலஸ்தீனம் அப்படிங்கிறது. நீலிங்கிறது யாரு? இஸ்ரேல் ஓடது அப்படிங்கிறது. அடுத்து வச்சுக்க சீனா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற கப்பல்கள் அப்படிங்கிறது மீண்டும் மோதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவும் பிலிப்பைன்ஸும் அந்த கப்பல்கள் மீண்டும் மோதி இருக்கு. மீண்டும் ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா, ஒன்ஸ் அகைன் போட்டாங்கன்னா அப்ப ஏற்கனவே மோதி இருக்குன்னு தானே அர்த்தம். சர்ச்சைக்குரிய தென் சீன கடல்ல, சவுத் சீனா ஓசன், தென் சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் மீது சீன கடலோர காவல் படை கப்பல் திங்கட்கிழமை மோதியது. சபீனா மணல் திட்டுக்கு அருகே நடந்த இந்த சம்பவத்துக்கு இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொண்டன. ஸோ 2 நாடு கப்பல்களும் மோதிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. ரைட். ஸோ இது வந்து முக்கியமானது. கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பாகிஸ்தானில் மழை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதா, 209 பேர் வரைக்கும் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. ஸோ எழுதி வச்சுங்க. அடுத்து பாரா ஒலிம்பிக் அப்படிங்கிறது எங்கே நடக்குது?
சேம் பாரிஸில் தான். பாரா ஒலிம்பிக் எங்கே தான் நடக்குது? பாரிஸில் நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பாரிஸில் தான் நடக்குது. ஸோ அடுத்துல வச்சுங்க, ஜம்மு காஷ்மீரோட 370வது பிரிவு. ஜம்மு காஷ்மீரோட 370வது பிரிவு. இது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய பிரிவு. 370 35A அப்படிங்கிறது. இது 2019 கேன்சலேஷன் பண்ணப்பட்டது என்டிஏவால். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக கேன்சலேஷன் பண்ணப்பட்டது. எந்த டேட்டில் கேன்சலேஷன் பண்ணப்பட்டது? ஆகஸ்ட் 5 2019. ஸோ அதில் கேன்சலேஷன் பண்ணப்பட்டது. அதை நாங்கள் மீட் எடுப்போங்க ஒன்ஸ் அகைன், அதை வந்து நாங்கள் வந்து மீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தேசிய மாநாட்டு கட்சி தன்னுடைய தலைவர் உமர் அப்துல்லா எழுதி வச்சுங்க. ரொம்ப முக்கியமானவர் உமர் அப்துல்லா சொல்லியிருக்காரு. உமர் அப்துல்லா சொல்லியிருக்கிறாரு அதை நாங்கள் மீட் எடுப்போங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா தேர்தல் நடக்க போகுது. செப்டம்பர் 18 ஆரம்பிக்க போகுது, அப்படிதானே? செப்டம்பர் 18 ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 18 தான். இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம், இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்குறதுக்கு நேபாளம் ஒப்புதல் கொடுத்துருக்கான். நேபாளத்தினுடைய பிரதமர் யாருன்னு பார்த்தோம்? ஷர்மா ஒலி. சொல்லுங்க, ஷர்மா ஒலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். நேபாளத்தினுடைய கேபிசிட்டி இது. ஸோ காட்மண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். நேபாளத்தில் என்ன சிகரம் இருக்கு? எவரெஸ்ட் சிகரம் இருக்கு. அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு நேபாளத்தில் என்ன பேரு? ஷாகர் மாதா. அதோட உயரம் எவ்வளவு? 88.86 மீட்டர். 88.86 மீட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். இமயமலை எத்தனை வகையா பிரிச்சோம்? 3 வகையா பிரிச்சோம். முதல்ல டிரான்ஸ்னா வெஸ்ட்ல இருக்கிறது. நடுவுல இருக்கிறது யாரு? இமாத்திரியா? இல்லம்மா, அது இமாச்சல் சிவாலிக்கு அது வேற கான்செப்ட். டிரான்ஸ்ங்கிறது மேற்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல். அந்த சென்ட்ரலுக்கு வேற என்ன பேரு? ஹிமாலயா. சென்ட்ரலுக்கு தான் ஒரு பேர் என்ன? ஹிமாலயா. சரி, அப்ப கீழே இருக்கிறதுக்கு யார்? என்னது? ஈஸ்ட். அதுக்கு பேர் என்ன? பூர்வாஞ்சல். நல்லா பேசுங்க, பூர்வாஞ்சல். முல்லை பெரியாறு அணையில் புதிய அணை. சிரோ மலபார் தேவாலயம் வலியுறுத்தல். முல்லை பெரியாறுல ஒரு புதிய அணை கட்டணுங்க அப்படின்னு சொல்லி. சரி, முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு? தமிழ்நாடு, கேரளா. அப்ப கேரளா மாநிலத்துல இருக்கு, இடுக்கி மாவட்டத்துல இருக்கு. முல்லை பெரியார் அணையை கட்டினவர் யாரு? கர்னல் வில்லியம் ஜான் பெனிக்வே. சம்பை சோரன் யாரு? முன்னாள் முதலமைச்சர். ஜார்க்கண்டோட முன்னாள் முதலமைச்சர். காங்கிரஸில் சேர்வதாக வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வயநாடு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில்? கேரளாவில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். எதனால வயநாடு வந்து நியூஸ்ல வந்துச்சு? நல்லா பேசுங்க. லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து மருத்துவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலியல் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில்? வெஸ்ட் பெங்காலில். நல்லா பேசுங்க, வெஸ்ட் பெங்காலில். ஏன்னா ரீசென்ட்லி பேப்பர் நியூஸ்னு கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சிபிஐயோட தற்போது இயக்குனர் யாருப்பா? பிரவீன் சூட். சிபிஐயோட இயக்குனர் யாரு? பிரவீன் சூட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ரஜினிஷ் அப்படிங்கிறவர் தான் தரவரிசையில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறார். எம்பிபிஎஸ் தரவரிசை. ஸோ எம்பிபிஎஸ்னுடைய தரவரிசையில் தமிழகத்தை சார்ந்த ரஜினிஷ் புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவ படிப்பை பயில விரும்புவதாக மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த விழுப்புரத்தை சார்ந்த மாணவர் ரஜினிஷ் அப்படிங்கிறவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவ படிப்பை படிப்பதாக சொல்கிறார். ஸோ கண்ணீர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ரஜினிஷ் ரஜினின்னு போட்டிங்கன்னா அதில் ஜி இல்லாமல் ஜா. ரஜினிஷ். ஸோ ரஜினிஷ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ரஜினிஷ். கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீடு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. பிஎட் எம்எடுக்கு ஆகஸ்ட் 27 எக்ஸாம் தொடங்குதா? ஸோ சும்மா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் சரியாக 30 நிமிஷம். ஸோ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுக்கு. ஸோ அப்போ யாருமா சார்? இன்னைக்கு வந்து உலக கொசு ஒழிப்பு தினம் சார். எழுதி வச்சுங்க. ஸோ வேர்ல்டு மஸ்கிட்டோ அப்படிங்கிற மாதிரியான ஒழிப்பா கொசு ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்றாங்க. உலக கொசு ஒழிப்பு தினம். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் ஜிகா வைரஸ் அப்படிங்கிறது எந்த கொசு மூலமா பரவுதுன்னு பார்த்தோம். என்னங்க? ஏடிஎஸ் கொசு வகை அப்படிங்கிறது. ஜிகா வைரஸ் அப்படிங்கிறது முத எந்த வருஷம் கண்டறியப்பட்டது, பிரித்தெடுக்கப்பட்டது? 1947. அது முதல்ல எப்ப மனுஷர்களுக்கு பரவுச்சு?
1952 இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லையும் எந்த வருஷம் பரவுச்சு? 2017 இப்போ கர்நாடகாவில் எப்போ? நேற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ எந்த மாவட்டத்தில்? ஜிகேனி. சொல்லுங்க. ஜிகேனி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஜிகா வைரஸ் அப்படிங்கிறது பரவுச்சு. எத்தனை பேருக்கு பரவி இருக்குன்னு சொன்னோம்? 5 பேருக்கு பரவி இருக்கு அப்படின்னு சொன்னோம். எத்தனை பேருக்கு பரவி இருக்கு? 5 பேருக்கு பரவி இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னோம். ஸோ இதுவும் முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம பார்த்தது தான். ஸோ ஓவரால் மேம் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொல்லிடலாம். ராஜீவ் காந்தியோட பிறந்த நாளாம் எழுதி வச்சுங்க. இன்னைக்கு ராஜீவ் காந்தியோட பிறந்த நாள். ஸோ இதுவும் முக்கியமானது. ராஜீவ் காந்தி அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது ஆகஸ்ட் 20. ஸோ ஆகஸ்ட் 20 அப்படிங்கிறது மேம் நீங்கள் ஓகேனா நான் கிளாஸை முடிச்சுக்குவேன். ஸோ ராஜீவ் காந்தியோட பிறந்த தினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு முக்கியமான தினமாக சொல்லப்படும். என்ன தினமாக சொல்லப்படும்? ராஜீவ் காந்தியோட பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிறந்த தினமாக சொல்லப்படும். எவ்வாறு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது ஒரு திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆகஸ்ட் 20 1944 பிறந்தார். ஆகஸ்ட் 20 1944 பிறந்தார். 21 மே 1991 தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார். மே 21 1991 தமிழ்நாட்டில் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. 1984 to 89 பிரதமராக இருந்தார். 84 to 89 அப்படிங்கிறதுல பிரதமராக இருந்தார். யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவர் தான் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அட் தி ஏஜ் ஆஃப் 40 he became the prime minister of India. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் he was born in 1944. 44 அவர் பிறந்தார். 84 அவர் பிரதமரானார். 40 வயதில் பிரதமரான ஒரே நபர் இந்தியாவில். ரொம்ப முக்கியமானது. யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. ஸோ மே 21 1991 அப்படிங்கிறது எங்கே வச்சு கொல்லப்பட்டார்னா ஸ்ரீபெரும்புதூரில் வச்சு கொல்லப்பட்டார். எல்டிடிக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப அநீதி இழைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி, ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரை கொண்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேரறிவாளன், சாந்தனு, முருகன், அந்த லேடி பேர் என்ன, நளினி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொலை வழக்கோட சம்மந்தப்பட்டவங்க. அப்போ ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவர் பிறந்த வருஷம் எதுப்பா? 1944. எந்த நாள்? ஆகஸ்ட் 20 அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ எப்போ அவங்க முதலமைச்சர் பிரதமரானார்? 1984. அப்பா பேர் ஃபெரோஸ் காந்தி, அம்மா பேர் இந்திரா காந்தி. எழுதிக்கங்க. அப்பா பேர் ஃபெரோஸ் காந்தி. ஃபெரோஸ் காந்தி தான் நீண்ட நாளாக நின்று ஜெயிச்சவர். எந்த தொகுதியில்? ரேபரேலி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி. இப்போ யாருங்க ரேபரேலி தொகுதியினுடைய இப்போ சிட்டிங் எம்பி? ராகுல் காந்தி. அப்போ இந்திரா காந்திக்கும் ஃபெரோஸ் காந்திக்கும் மும்பையில் பிறந்தார். ஆகஸ்ட் 20 1944 பிறந்தார். ஸோ இவருடைய பிரதர் யாருன்னு கேட்டால் சஞ்சய் காந்தி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய கொலம்பாஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் டேராடூன் 1954 அப்படிங்கிறதையும் அவர் படிச்சிருக்கிறாரு. ஸோ நல்லா யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருந்திருக்கிறாரு. 1984 அப்படிங்கிறதுல தான் ஸோ அவர் இந்திரா காந்தி அப்படிங்கிறது சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கப்புறம், இந்திரா காந்தி அப்படிங்கிறவங்க அசாசினேட் ஆனாங்க. எப்போ சார்? எழுதி வச்சுங்க. அவங்க இறந்தது அக்டோபர் 31 1984. இந்திரா காந்தி, இந்திரா பிரியதர்ஷினின்னு சொல்லக்கூடியவங்க அக்டோபர் 31 1984 இறந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறது நம்முடைய ராஜீவ் காந்தி, யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சரியா? பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவருடைய காலகட்டத்தில் தான் நிறைய சாதனைகள் இருக்குது. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி அனுப்பிச்சிங்களாமா? வேறு ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்கப்பா. அப்போ யார்? ஒண்டி வீரன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமானது அப்படிங்கிறது கொசு ஒழிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தியோட பிறந்த தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜீவ் காந்தியோட பிறந்த தினம் அப்படிங்கிறது. சொல்லுங்கப்பா. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சார். சொல்லுங்கப்பா. அந்த கொசு ஒழிப்பு தினம் அனாபிளஸ் கொசு மூலியமா பரவுதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு சார். ஓகே. அவர் பேர் ரொனால்டு ரோஸ். என்ன ரொனால்டு ரோஸ் எதுக்கு மருந்து கண்டுபிடிச்சவர்? போலியோ.
சரி ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. அவர் ரொம்ப முக்கியமானவராக இருக்கார். ஜோனாஸ் சால்க்கு தான் போலியோக்கு கண்டுபிடிச்சவர். ஜோனாஸ் சால்க்கு. ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமானவர். வருஷம் வந்து 1897 சார். எதுக்குமா? அந்த மலேரியா எந்த கொசுனால வருது மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் முக்கியமானது ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அந்த மலேரியா அப்படிங்கிறதுக்கு இந்த சின்கோனா அப்படிங்கிற ஒரு மரப்பட்டை இருக்கும். அதில் குயினைன் அப்படிங்கிற ஒரு தைலம் இருக்கும். சின்கோனா அப்படிங்கிற ஒரு மரப்பட்டை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரொனால்டு ரோஸ் யாருங்க? இந்த ரொனால்டு ரோஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ரொனால்டு ரோஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவர் முக்கியமான ஒரு நபர். ரொனால்டு ரோஸ் நல்ல ஃபேமஸ் சயின்டிஸ்ட்டு. மஞ்சள் இது முக்கியமாக என்னப்பா சும்மா தெரிஞ்சா சொல்லுங்கள். எது பேசுகிறீங்களா? இந்த வருஷத்துக்கான அந்த இதுக்கு ரொனால்டு ரோஸ் யாருங்க? இவர் ரொனால்டு ரோஸ் எழுதி வச்சுங்க. இவர் முக்கியமானவர். நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இவர் பிரிட்டிஷ்காரை சார்ந்தவர். மெடிசினுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. 1857 பிறந்திருக்கிறார். 1857 பிறந்திருக்கிறாரு. 1932 இறந்திருக்காரு. அதுவும் எக்ஸாக்டா செப்டம்பர் 16, 1932 பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட அன்னைக்கு தான் அவர் இறந்திருக்கிறார். பூனா ஒப்பந்தம் இருக்குல்ல, பூனா பாக்ட், சரியா செப்டம்பர் 16, 1932 அந்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போது இவர் இறந்திருக்கிறார். அதே மாதிரி 1857 தான் அவர் பிறந்திருக்கிறார். ரெண்டுமே ஐஎன்எம்மோட முக்கியமான வருஷங்கள். 1857 அவர் பிறந்திருக்கிறாரு. 1932 அவர் இறந்திருக்கிறார். மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடந்தது எப்ப? 1932. கூட்டாண்மை சட்டம் எப்ப? 1932. 1932 இறந்த தமிழர் யாரு? குடிகாத்த குமரன். திருப்பூர் குமரன் சொல்றீங்கல்ல, அந்த திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு இது 1932. அதே வருஷம் தான் இவரும் இறந்திருக்கிறார். ரொனால்டு ரோஸ் அப்படி இவர் தான் மலேரியா அப்படிங்கிறதுக்கான மருந்து கண்டுபிடிச்சவர். டிஸ்கவரி ஆஃப் தி மலேரியா பாராசைட் இன் தி காஸ்ட்ரோ ரேடியல் ட்ராக்ட் ஆஃப் மஸ்கிட்டோ 1897 1897 இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த கொசுல இருந்து தான் மலேரியா அப்படிங்கிறது பரவுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறார். இவர் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்ல 25 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கிறார். இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற சர் ரொனால்டு ரோஸ் சர் பட்டம் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு மெடிக்கல் டாக்டர். பிசியாலஜி ஆஃப் மெடிசன் 1902 அவர் முடிச்சிருக்கிறார். இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஒரு 25 ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கிறார். முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்தியா மஸ்கிட்டோவில் இருந்து தான் அந்த இது பரவுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இதுவும் முக்கியமானது. டிஸ்கவரி ஆஃப் மலேரியா டிரான்ஸ்மிஷன் இன் பேர்ட்ஸ், பறவைகளையும் இது பரவுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. மலேரியா அப்படிங்கிறது மனுஷனுக்கும் பரவுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார். இவருக்கு நோபல் பிரைஸ் எந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1902 1902 when 1902 Nobel Prize for Physiology or Medicine was considered, the Nobel Committee initially intended the prize to be shared between Rose and Grassi. ரோஸ் அப்படிங்கிறவருக்கும் கிராசி அப்படிங்கிறவருக்கும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ரோஸ் ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிறதுக்கும் கிராசி அல்லது கிரேசி கூட போட்டுங்க, GRASSI அப்படிங்கிறவருக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. சரி, யாருங்க ராபர்ட் கோச் அப்படிங்கிறது யார்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ராபர்ட் கோச் பார்த்துருந்தோம்னா சொல்லுவீங்க. ராபர்ட் கோச் வேக்சினா? என்ன வேக்சின்? ராபிஸ். அது வந்து வெறிநாய்க்கடி அப்படிங்கிறதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சவர் யாரு? லூயி பாஸ்டர். யாருங்க? லூயி பாஸ்டர். ராபிஸுக்கு. ராபர்ட் கோச் யார்? ராபர்ட் கோச். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ராபர்ட் ஹூக் யார்? என்னங்க? செல் பயாலஜி அப்படின்னு சொல்றீங்க. ராபர்ட் ஹூக். அப்ப ராபர்ட் பிரவுன் யார்? நல்லா பேசுங்க. நியூக்ளியஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிறவர். எழுதி வச்சுங்க. ராபர்ட் கோச். ராபர்ட் கோச் இவரும் முக்கியமானவர். ராபர்ட் கோச் ஃபேமஸ் ஃபார், இவர் தான் tuberculosis bacterium. For his discovery of the tuberculosis bacterium, he was awarded the Nobel Prize for Medicine 1905.
ஸோ 2 பேர் முக்கியமானவங்க. ஒருத்தர் ராபர்ட் கோச், இன்னொருத்தர் லூயிஸ் பாஸ்டியூர். 2 பேருமே ராபிஸுக்கு. லூயிஸ் பாஸ்டியூரும் ஞாபகம் வச்சுக்கணும், ராபர்ட் கோச்சும் ஞாபகம் வச்சுக்கணும். 2 பேருமே ராபர்ட் கோச். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவரும் லூயிஸ் பாஸ்டியூரோட சேர்ந்து இதை வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி டிபி அப்படிங்கிறது இவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். டிபி, டியூபர்குலோசிஸ் இருக்கு இல்லையா, ஹூ டிஸ்கவர்ட் டிபி பேசிலஸ்? ராபர்ட் கோச் தான். இவர் தான் மாடர்ன் பாக்டீரியாலஜியோட ஃபாதர். ராபர்ட் கோச் மாடர்ன் பாக்டீரியாலஜியோட ஃபாதர். பாக்டீரியாலஜியோட ஃபாதர் அப்படின்னு கேட்டால் நம்ம ரொம்ப முக்கியமானது ஆன்டன் வான் லியூவன்காக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் ஹீ டிஸ்கவர்டு ஃபர்ஸ்ட் பாக்டீரியா. பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியாவை கண்டுபிடிச்சவர் யாரு? ஆன்டன் வான் லியூவன்காக், ஃபாதர். ராபர்ட் கோச்சும் பாக்டீரியாலஜியோட சம்மந்தப்படுறார். அப்போ ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. பாக்டீரியாலஜின்னு சொன்னாவே ஆன்டன் வான் லியூவன்காக் எடுத்துக்கணும். இவர் வந்து மாடர்ன் பாக்டீரியாலஜி எடுத்துக்கணும். மாடர்ன் பாக்டீரியாலஜி. அதே மாதிரி மைக்ரோபயாலஜியோட ஃபாதர் யாருன்னு கேட்டால் ஆன்டன் வான் லியூவன்காக், மைக்ரோபயாலஜி. ஸோ ஆன்டன் வான் லியூவன்காக் இவர் தான் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஆன்டன் வான் லியூவன்காக் அப்படின்னு சொல்லக்கூடியது மைக்ரோபயாலஜியோட ஃபாதர். இப்போ பாக்டீரியாலஜியோட ஃபாதர் யாருப்பா? நல்லா சொல்லுங்க, ஆன்டன் வான் லியூவன்காக். அதே மாதிரி வச்சுங்க வைராலஜியோட ஃபாதர். வைரஸை பற்றி படிக்கிறதுக்கு தான் வைராலஜி. வைராலஜியோட ஃபாதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மார்டினஸ் பில்லம். மார்டினஸ் பில்லம், WILLEM, பில்லம். பெய்ஜெர்னிக். பெய்ஜெர்னிக் அப்படிங்கிறவர் தான் வைராலஜியோட ஃபாதர். வைராலஜி. இப்போ மைக்ரோபயாலஜி யார்? ஆன்டன் வான் லியூவன்காக். ஆன்டன் வான் லியூவன்காக். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி ராபர்ட் கோச். என்னங்க? ராபர்ட் கோச். அப்போ ஃபாதர் ஆஃப் சுவாலஜி யார்? அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் சுவாலஜி யார்? அரிஸ்டாட்டில். அந்த சுவாலஜிங்கிற டேர்ம் உருவாக்குனது யார்? லாமார்க். யாருங்க? லாமார்க். பாட்னியோட ஃபாதர் யார்? தியோப்ராஸ்டஸ். பாட்னியோட ஃபாதர் யார்? தியோப்ராஸ்டஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு உண்டானதில் அனுப்பிச்சிட்டிங்களாமா? யாருக்குமா அனுப்பிச்சிருக்கீங்க? எஸ். ஸோ நாளுங்கெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நடத்தினதுலேருந்து கேள்வி பதில் ஸோ உருவாயிருக்கு. ஏங்க வேகமாக அதை ரீகால் பண்ணுவோம். இது தனி ஆடியோ ஃபைலில் தரேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஆடியோ ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்தாச்சு. ஸோ இது 2வது ஆடியோ ஃபைல் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் 20ஆம் தேதியில் என்னென்ன முக்கியமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் பேசாதீங்க. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது இறந்த ஆண்டு எது? 1771. நல்லா பேசணும். ஒண்டி வீரன் இறந்த ஆண்டு எது? 1771. ஒண்டி வீரன் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டம். யாருடைய படைப்பிரிவில் தலைவராக இருந்தார்? பூலித்தேவன் அப்படிங்கிறவர். ஸோ பூலித்தேவன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரை முதல்ல எதிர்த்த நபராக கருதப்படுறார்? ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்காரர். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாரு? பூலித்தேவன். நெற்கட்டாம் செவல் அப்படிங்கிற அந்த ஊரை சார்ந்தவர் தான் யாரு? பூலித்தேவன் அப்படிங்கிறது. நெல்லுக்கு வரி கட்ட மறுத்தவர் தான் யாரு? பூலித்தேவன். நெல்லுக்கு வரி கட்ட மருத்துவர் தான் யாரு? பூலித்தேவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்? அருந்ததியர். ஷெட்யூல் காஸ்ட்ல அருந்ததியர் பிரிவை சார்ந்தவர். எத்தனையாவது நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது? 253வது நினைவு தினம் அனுசரிக்கப்படுது. 1771 இறந்திருக்கிறாருன்னா ஸோ ஆகஸ்ட் 20 இறந்திருக்கிறார். இறந்த ஆண்டு 1771. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி. மேம் கொஞ்சம் பிரிச்சு சேர்த்துருதுங்க. 3வது கேள்வி திருநெல்வேலின்னு தனியாக பிரிஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுகாவில் உள்ள நெற்கட்டும் செவல் அப்படிங்கிறத அவருடைய பிறந்த ஊர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வேலை பார்த்த ஊரும் கூட. அப்போ ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாரு? பூலித்தேவன். பூலித்தேவன் படையில் முக்கிய படத்தளபதி யாரு? ஒண்டி வீரன். பாளையக்காரர்கள் முறையை கொண்டு வந்தவர்கள் யாரு? காகத்தியர்கள். நல்லா சொல்லுங்க, காகத்தியர்கள். இந்திய தேசிய இயக்கத்தில் மேற்கு கூட்டணியை உருவாக்கியவர் பூலித்தேவன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். முக்கியமானது இந்திய விடுதலை போராட்டத்தில் தெற்கு கூட்டணின்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்க எல்லாமே வந்துருவாங்க மேற்கூட்டணியும். உலக கொசு ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20 யாருடைய பிறந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ராஜீவ் காந்தி. இந்தியா இளம் வயது பிரதமர் யாரு? ராஜீவ் காந்தி. எந்த வயதுல? 40 வயதுல. எந்த ஆண்டுல? 1984. 1984 to 89 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆண்டுல பிறந்தாரு? 44 பிறந்தார். 1944. அம்மா பேரு இந்திரா பிரியதர்ஷினி. அப்பா பேரு ஃபெரோஸ் காந்தி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பாஜக ரகசிய உறவு இல்லை என கூறியிருக்கவர் யாரு? தமிழக முதல்வர் ஸ்டாலின். தமிழக முதல்வர் ஸ்டாலின். கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியவர் யாரு? முதலாம் ராஜேந்திரன். எத்தனை கோடி ரூபாயில மியூசியம் அமைய இருக்கு? 22 கோடியில. கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினவர் யாரு? முதலாம் ராஜேந்திரன் சோழன். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அழைக்கப்படுவர் யாரு?
முதலாம் ராஜேந்திர சோழன். கடாரம் என்ற ஊர் எந்த ஊரை குறிக்கிறது? மலேசியா. தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலர் யார்? முருகானந்தம். முருகானந்தம் அப்படிங்கிறவர் எந்த வருஷம் கலெக்டர் ஆனாரு? 91ல படிச்சார், ஐஏஎஸ் ஆனார், கலெக்டர் ஆகல. சரியா? ஃபர்ஸ்ட் அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் சப் கலெக்டர் ஆனார். அப்புறம் எந்தெந்த ஊர்ல கலெக்டர் இருந்திருக்காரு? கரூர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்திருக்கிறாரு. ஐஏஎஸ் அதிகாரி 1991. சரி, திருநெல்வேலியில தான் ஃபர்ஸ்ட் டெப்டி கலெக்டர். அதுக்கப்புறம் கரூர், கோவையில கலெக்டர் பணி. மத்திய ரயில்வே அமைச்சர் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வின் போட்டிருக்கோம், அஸ்வினி. இந்திய ரயில்வேயின் தந்தைன்ற யார்? இருப்பு பாதையின் தந்தை டல்ஹௌசி. 1853 எங்க? மும்பை டு தானே. தப்பா இருக்குமா? மும்பை டு தானே ஃபர்ஸ்ட். 2 வந்து 1854 ஹவுரா டு ராணிகஞ்ச். ஹவுரா டு ராணிகஞ்ச் மும்பைன்னு இருக்கு, தப்பா இருக்கு. 20வது கேள்வி. 20வது கேள்வி. ஓகே. 21 சென்னையின் முதல் இருப்பு பாதை அப்படின்னு கேட்டாவே சென்னை டு அரக்கோணம். ஷாங்காய் தரவரிசை பட்டியலில் தமிழகத்தினுடைய எந்த கல்வி நிறுவனம் 2வது இடத்தப்பட்டிருக்கு? விஐடி அப்படின்னு சொல்லப்படுது. விஐடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முதலிடமா 2வது இடமா? 2வது இடம். வேர்ல்டுலயா இந்தியாவிலையா? வேர்ல்டுல இல்ல, இந்தியாவில். முதலிடத்தை பெற்றிருக்கிறது யாரு? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IISc, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது. NIRF அதுதான் ஃபர்ஸ்ட். ஏற்கனவே பார்த்தோம். NIRF வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப்? தெரிஞ்சவங்க கையை மட்டும் எடுத்தோம். NIRF ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? 2 பேர் தான் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சா கையை தான் உயர்த்தணும்னு சொன்னேன். சரி, சொல்லுமா ரெகானா? ஓகே. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத NIRF அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யாருங்க நம்முடைய செய்தி மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர்? அஸ்வினி வைஷ்ணவ். அப்படிங்கிற UPSC அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். கான்ஸ்டிடியூஷன் ஆர் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி? கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்போ ஆர்டிகல் 315 323. அப்போ எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு வித்திட்டவர் யாரு? சாம் பிட்ரோடா. இஸ்ரேல் அப்படிங்கிறது டெல் அழிவு நகரில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புல எவ்வளவு பேர் இறந்ததாக தகவல்? 40. அதுக்கு யாரு பொறுப்பேற்றிருக்கா? பாலஸ்தீனோட லிபரேஷன் இந்த மாதிரி குழு பண்ணியிருக்காங்க. ஹமாஸ் சொல்லியிருக்கிறாங்க. பிளஸ் இஸ்லாமிய ஜிகாத் அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்காங்க. சர்ச்சைக்குரிய சீன கடற்கரையில் சீனா டேஸ் கப்பல்கள் மோதல். சீனா பிலிப்பைன்ஸ். யார் இப்போ வந்து ஆக்சுவலாக அமெரிக்க அதிபர் துணை இதாக இருக்கிறது? கமலா ஹாரிஸ். அதிபர் தேர்தலில் போட்டிடுறவர் யாரு? கமலா ஹாரிஸ். யாருக்கு அதிகமான வரவேற்பு இருக்குதா? கமலா ஹாரிஸ். அவரை விட நான் ரொம்ப அழகானவன் சொல்றது யாரு? டொனால்ட் ட்ரம்ப். எந்த கட்சி? ரிபப்ளிக் பார்ட்டி. அப்ப இந்த அம்மா எந்த கட்சி? டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஏற்கனவே தோல்வி அடைஞ்சவங்க யாரு? அமெரிக்க தேர்தலில் தோல்வி, இந்திய வம்சாவளத்தை சார்ந்தவங்க. தோல்வின்னு பார்த்தோம். நிக்கி ஹேலி. பேசுங்க. நிக்கி ஹேலி அப்படிங்கறத ஞாபகம். ஜம்மு காஷ்மீர்ல ஆகஸ்ட் 5, 2019 எந்த 2 பிரிவுகள் நீக்கப்பட்டது? 370-35A. 370-35A. அதை மீண்டெடுப்போம் சொன்னது யாரு? உமர் அப்துல்லா. முன்னாள் முதலமைச்சரும் கூட. காங்கிரசினுடைய உமர் அப்துல்லா காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சரும் கூட. எந்த கட்சியில? தேசிய மாநாடு கட்சி. பேசுங்க. இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்க நேபாளம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? கர்னல் வில்லியம் ஜான் பென்னிக்விக். முல்லை பெரியார் அணையால் பயன்பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா. சரியா? ஸோ MBBS தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற மாணவர் யார்? ரஜினீஷ். எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? விழுப்புரம். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த சயின்டிஸ்ட் யாரு? வீரமுத்துவேல். எந்த இதோட தொடர்புடையவர்? சந்திராயன் 3. அந்த சந்திராயன் 3 இறங்கின இடத்துக்கு பேர் என்ன? சிவசக்தி பாயிண்ட். என்ன பாயிண்ட்? சிவசக்தி பாயிண்ட். அதோட லேண்டர் பேர் என்ன? விக்ரம். அதோட ரோவர் பேர் என்ன? பிரக்யான். அதுல பொருத்தப்பட்ட கருவிகளோட எண்ணிக்கை எத்தனை? 2. ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு லிப்ஸ். ஆல்பால என்ன பொருத்தப்பட்டிருந்துச்சு? அந்த டோட்டல் அட்மாஸ்பியரை ஆராய்வதற்காக இருந்துச்சு. லிப்ஸ்ல மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மினரல். ஃபர்ஸ்ட் மினரல் எது? சல்ஃபர். என்னங்க? சல்ஃபர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சல்ஃபர். ஓகே ஃபைன். ஸோ தான் இன்னைக்கு உண்டான கரண்ட் பேசி சரியா 6 நிமிஷம் ஆயிருக்கு அதோட ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜாகிரஃபி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஜாகிரஃபி எழுதிக்கங்க. நேற்று பார்த்தோட அப்படியே கண்டினியூஷன்ஸ்.